ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜிகே கேமிங். நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோங்கிறதுனால நான் வந்து இந்த கேமில் ட்ரை பண்ணேன். அயன் பாய் சூப்பர் ஹீரோ ஃபைட்னு. இப்போ வந்து நம்ம நல்லா கால் கேரக்டர்ஸ் அந்த கேரக்டர்ஸில் செலக்ட் பண்ணலாமா? இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருந்தால் இருக்கான். உள்ளே போகலாம். மிஸ்ஸிங் மூடு ஓப்பன் வேர்ல்ட் 2 இருக்குது. நம்ம மிஸ்ஸிங் மூடே போகலாம். ஃபஸ்ட் ட்ரை பண்ணுற மாதிரி வேணாம் இதெல்லாம் வேணாம். இத்தனை இந்த மிஷினில் நம்ம மிஷின் அங்கே என்ன மிஷின் பார்க்கலாம். அவங்களே போடுவாங்க. கோ டு த செக் பாயிண்ட். எவ்வளோ வேணும் இதுக்கப்புறம் ஓடுதா? நான் ஏற்கனவே ட்ரையல் பார்த்துருக்கேன். நான் ஓடுறது இப்போ தான் கற்றுக்கேன். ஃபைண்ட் ஆல் அண்ட் டெஸ்ட்ராய் த ஹெலிகாப்டர்ஸ். பார்க்கறதுக்கு வந்து ஜம்பை டபுள் டைப் பண்ணி ஃப்ளைன்னு கொடுத்தா பார்க்கணும். அப்புறம் சைன் இருக்கு. மேலே போகலாம். இந்த ஹெலிகாப்டர் வந்து சுட்டால் மேலே போகும். ஹெலிகாப்டர் ஏற்கனவே மோதி டேமேஜ் பண்ணிட்டேன். நம்மளோட பீம் விடலாம். மட்டும் அப்படியே வச்சுட்டே போகுது. நெக்ஸ்ட் யார் அங்கே பில்டிங் வேலைன்னு சூப்பராக தான் இருக்கணும். நமக்கு நிறையா பவர் இருக்குது. இந்த பவர் வந்து நார்மலாக எல்லா அயன்மேன்லேயும் காமிச்சிருக்கோம். நம்மக்கிட்ட அயன்மேன் 2ல் மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக் பவர்னு இருக்குது. வாங்க அதையும் காட்டுறவங்களுக்கு. ஃபஸ்ட்டு இந்த ஹெலிகாப்டர்லாம் உடச்சி நவுத்திடணும். கொஞ்ச நேரத்தில் நான் மாறிட்டேன். ஏன்னா இப்போ தான் நான் ஸ்கூல் போயிட்டு வந்தேன். அதுதான் சூப்பர் பவர் டு ஃபைட் த பேட் கைஸ். இப்போ வந்து நம்ம கெட்ட பசங்க ஃபைட் பண்ணுறோம். இந்த பக்கம் நம்மளுக்கு நேராக இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட எவ்வளோ வேணும்? கடல் மீன் குளம். கடல் மீன் இந்த 2 பேர் அங்கேயே 2 பேர் இருக்காங்க. கீழே வச்சு ஃப்ளை அவுட்டு கரெக்டாக கீழே வந்துடும். 10 மினிட் போடாமட்டு முக்கியம் இது பார்ப்பாங்க. இந்த பவர் தான் நான் சொன்னேன். செம்மையாக இருக்கும்போது அதையும் இந்த பஞ்ச் பவர் அது எப்படி அதே அப்படியா கூட பேட் பேசினா இப்போ நம்ம ஹெல்த்து பார்த்து விட்டாங்க பாருங்க. எனர்ஜியும் இருக்காதுங்க. ஹெல்த்து ஏடா போதுங்க. இந்த நம்ம வந்து ஃபயர் பால் கூட த்ரோ பண்ணலாம். ஃபயர் பால் த்ரோ பண்ணி பார்க்கலாம். பேட் பாய் ஃபுட் கண்ட்ரோல் வைக்கணும். ஆனால் அதுக்கு இதாக வேணும். ஃபயர் பால் முடிச்சாச்சு. ஃபைண்ட் அண்ட் டெஸ்ட்ராய் எலக்ட்ரிக் பவர் சோர்சஸ். இந்த சைடு நார்த்தில் இருக்காங்க. பார்த்துப்போம். எலக்ட்ரிக் சோர்சஸ்னால் பில்டிங் மேலே தான் இருக்கணும். ஆமாங்க, சொல்ல பண்ணி பில்டிங் மேலே தான் வச்சுருக்காங்க. கிட்ட போனால் வெடிக்குமோ? எடுத்தாலும் வெடிக்கணும். நம்ம எதுக்கும் டிஸ்டன்ஸ்லேருந்து ஷூட் பண்ணணும். நம்ம இதே பவரே வச்சுருக்கோம். இன்னும் எவ்வளோ நேரம் வெடிக்குது. இந்த ஃபேஸ் பக்கம் அதுக்கு வெளியில் அது ஐயோ அம்மான்னு கற்ற போடு. அந்த பில்டிங் மேலே ஒன்று இருக்குது. எங்கேயுமே செய்ய தெரியல. அந்த மாதிரி அப்படியே அயன் பேட்டில் தானே அதில் அப்படியே பாம்பு போட்டு போகிற மாதிரி இந்த கேம்லேயும் அயன்மேன் சூட்டில் பாம்பு போட்டு போகிற மாதிரி தான் நல்லாயிருக்கும். இந்த வழியாக இருக்கணும். நல்லா ஜூஸ் போட்டுருக்கோம்.
நம்ம தான் அது நின்றுட்டு இருக்கோம். கொஞ்சமாக கீழே போயிருக்கலாம். இந்த பில்டிங் மேலேன்னு சொல்லலாமா? ஐயோ தப்பா என்கிட்ட சரி மறுபடி பார்த்தா இப்போ பில்டிங் மேலே எங்கே போயிடலாம்? இந்த பில்டிங் மேலே போட்டால் கரெக்டாக இருக்கும். போடலாமா? போட வேணாம். நடந்து இங்கிருந்து நம்பி போச்சு. பரவாயில்லையே குறையுது. ரொம்ப வேலைக்காகன்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட்டட் மிஷின் கம்ப்ளீட்டட். அதுக்கு இப்போ என்ன பண்ண போறீங்க நெக்ஸ்ட்டு? ஓகே நம்ம வந்து அடுத்த லெவல் போகிறோம். ப்ளூ அயன் மேனு. இது வந்து இது வந்து இது ஃப்ரைடேன்னு நினைக்கிறேன். நல்லா கால் கேரக்டர்ஸ் தொட்டால் அமௌண்ட் கேட்குது. வேணாம் கொஞ்சம் கொஞ்சமாகவே அன்லாக் பண்ணிக்கலாம். பை பண்ணலாமா? நெக்ஸ்ட்டு பை பண்ணி லைனாகவே போய்க்கலாம் சொல்லி ப்ளூ அயன்மேனை பை பண்ணலாம். உங்களுக்காக கைஸ் ப்ளூ அயன்மேன் வேர்ல்ட் 2லேயே போகணும். வெல்கம் டு your objective is to find and destroy the enemy and vehicles. enemy and vehicles சொன்ன இதுதானா? அட படுவாவி மேடா மிசைல் லான்ச் பண்ணுற மாதிரி லான்ச் பண்ணீங்க. கொஞ்சம் இருக்காங்க ஹெல்த்தை குறைச்சிருப்பானுங்க. வாங்க மில்க்கு டேங்கர்ஸ்லாம் கொண்டு வந்துருக்காங்க. இதில் என்ன ஹியூமன்லாம் கடைசியாக பார்த்துக்கணும். இப்போ டேங்கர் இருக்கும். டேங்கர் நம்மளை பார்த்து நிறைய இருந்தால் நம்ம ரிவ்யூ எக்ஸ்பிளைன் பண்ணோம். இது டெக்னிக்கு இந்த 2 டேங்கர் பிளாஸ்ட் பண்ணிட்டோமா? இது டேங்கர் பிளாஸ்ட் ஆகிருக்காங்க. 2 டேங்கர் பிளாஸ்ட் பண்ணிட்டோன்னு நினைச்சேன். இந்த டேங்கர் பிளாஸ்ட் பண்ணி இருக்கும் ஆயிடுச்சு. என்ன செய்வாங்க? இந்த சைடு தான் நாயாக இருக்காங்க. ஃபஸ்ட் டேங்கர்ஸ் வந்து அதை போட்டேன். நான் ஒரு டேங்கர் பார்த்தேன். டேங்கர் இந்த டேங்கர் இருக்காங்க அதை பார்த்து சரி அவங்க டேங்கர் போடணும். இங்கிலீஷ் தான் இங்கிலீஷும் வாங்கணும்டா. கண்ணு வச்சுருக்கேன். இப்படித்தாங்க சரி ஓடிப்பாங்க. ப்ளூ ஆயினா பேச முடியுதான். அதங்கடா இருக்குங்க வாங்கடா வந்து வாங்கிட்டு வச்சுருக்காங்க. சரி இப்போது நான் பேசினதெல்லாம் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு நம்ம எனிமீஸை தாக்க ஆரம்பிக்கலாம். வாங்க வாங்க கிட்ட போய் இதை போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். என்னோட ஃபேவரட்டே இந்த இதுக்கு நான் அது பேருக்கு தான் ரியல் என்னடா எனர்ஜி லோட வருமா ஆகட்டும். பாந்து போய் எனர்ஜி கிடையாது. நான் வாடா செக்கு செவல் வாங்கிட்டு போங்க. வாங்கடா வாங்கிட்டு போங்கடா. இன்னும் எத்தனை பேர் கைஸ் மேப்பில் வந்துட்டே இருக்கானுங்க. நம்ம அடிக்கடி தெரியுதா? அடிக்கடி வந்துகிட்டே இருக்காங்க. நம்மளாம் வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான மிஷினாக தான் இருக்குது. ஆனால் டேங்கர்லாம் ஆகி விட்டானுங்க.
வச்சு அங்கேயும் சுட ஆரம்பிச்சாலும் சுட ஆரம்பிக்கும். நம்ம வந்து டேங்கர் வச்சு முடிக்கலாம். காய்ஸ் முன்னாடி டேங்கரே இல்லை, நீங்களே பார்த்தீங்களே. இப்போ நிறைய டேங்கர்ஸ் நிறைய மேட்ச்சில் வந்துட்டாங்க. எல்லாம் ஹியூமன்ஸ் தனியாக அவங்க தனியாக கொள்ளும் பார்த்தா முடிஞ்சுது. அதனால் வந்து எல்லாரையும் கொத்தலாம் சொல்லலாம். நாங்களாக ஃபஸ்ட்டு ஸ்டார் கொடுக்க பழகு, செகண்டாக வந்து ஃபயர் கொடுத்தாங்க. அடிக்கிறது தாங்க கஷ்டம். கரெக்டாக அடிக்கிறது அதனால் நான் அடுத்தடுத்த ஆள் அடிக்க ஆரம்பிக்கிறேன். வேறு எங்கேயோ டேங்கர்ஸ் இருக்குங்களா? எங்கேயுமே டேங்கர்ஸ் இல்லை, அதனால் ப்ராப்ளம் இல்லை. இந்த ஏரியா கிளியர் பண்ணிடலாம். இப்போ ஃப்ளை அவுட் பார்க்க நீங்கள் சுதா வந்துருக்கீங்க. ஓ, இங்கேயும் ஆட்கள்லாம் நிற்க வச்சுருக்காங்க. இங்கே பெரிய முடிச்சு பின்னாடியே தான் வர எல்லாம் கூட்டிட்டு மொத்தமாக முடித்தோம். மொத்தமாக கூப்பிட்டு சேவல் போட்டு முடியும். என்னடா அடிக்கிறீங்க? வாங்க இங்கே வாங்க செக்கு ஊற்றிச்சு. நல்லா எங்கள் அம்மா கூப்பிட்டேன். ப்ளஸ் அவங்க வராங்க. ஸ்மான் ஆகிட்டே இருக்காங்க, எனக்கு தெரியுதா? சிட்டி ஃபுல்லாக கண்ட்ரோல் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஸோ நம்ம பாண்டுக்கிட்டே அவங்க வழிகிறது தான் நல்லது. வீடாக போட்டுகிட்டே போனோம் எல்லா இடத்தையும். பாருங்க போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப கஷ்டமாக என்ன கேட்டால் இந்த சைடு இந்த சைடு நிறையா பேர் இருக்காங்க. டேங்கர்ஸ் எடுத்துகிட்டு எங்கேருந்து வராங்க? எங்கள் மெயின் சோர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம கேட்கணும். பல பல எங்கெங்க வரும்? மேக்ஸிமமாக இந்த சைடு தான் இருக்காங்க. இந்த சைடு ஏன் நம்ம கிளியர் பண்ணிட்டு போன ஏரியா தானே. இப்போ ஹியூமன்ஸ் தான் வந்துருக்காங்க. டேங்க்லாம் டேங்க்கு கொஞ்சம் இன்ஜின்ஸ் டேங்கை வச்சுருக்கீங்க. ரைஸ் இவங்க ஸ்பான் ஆகிட்டே இருக்காங்க. இந்த மிஷின் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆனால் அது பரவாயில்ல. ப்ளூ அண்ட் ஃப்ரூட் எடுத்து வந்து நல்லதாக போச்சுன்ட்டாங்க. இப்போ இந்த டேங்க் இல்லையா வர திடீர்னு டேங்க் வந்துருச்சு. மெயின் சோர்ஸை கண்டுபிடிச்சி அடிக்கணும்னு நினைக்கிறேன். எங்கே இருக்குன்னு தெரியல. அதோட மெயின் சோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே ரொம்பலாம் ஸ்பான் ஆகிட்டே இருக்காங்க. இந்த டேங்கர்ஸில் அது ஃபஸ்ட்டு ஹியூமன்ஸ் அழிக்கணும்னு நினைக்கிறேன். டேங்கர்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஹியூமன்ஸ் எல்லாத்தையும் கொல்லலாம். இன்னும் உங்களோட வீக்னஸாக கூட இருக்கலாம். ஆனால் ஹியூமன்ஸ் தான் டேங்கர்ஸ் எடுத்துக்கிறாங்க. இவங்கெல்லாம் அழியும். ரொம்ப லேட் ஆகுது. ஓகே இங்கே முடிச்சுருக்கேன். ஆனால் 3 ஸ்டார் கேஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு வேறு டேங்கர்ஸ் வருவாங்க. நீங்கள் சொல்லப்பாங்க எவ்வளோ ரோட்லேயும் நான் டேங்க் அட்டாக் பண்ணி நீங்களே பாருங்களேன். நிறையா பேர் இருக்காங்க. எல்லாரையும் போய் கிளியர் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் வந்து கொஞ்சம் புரியுது. கொஞ்சம் புரியுது. எல்லாருக்கும்
மினிட்ஸு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எல்லாத்தையும் முடிக்கணும். இல்லைங்க, இந்த வீடியோ இதோடையே முடிச்சுக்கலாம். ஏன்னா இப்படியே பண்ணிட்டு இருந்தால் ரொம்ப லேட் ஆகுது. இது அடுத்தடுத்த பாட்டில் கண்டினியூ பண்ணலாம். இப்படியே போயிட்டு இருந்தால் இதே ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு இழுத்துட்டு போயிடும். இந்த மிஷின் ரொம்ப கஷ்டமாக இருக்கனால நம்ம அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம். டாடா பாய். உங்களிடம் வந்து விடை பெறுவது உங்கள் GTA கேமிங். டாடா பாய்.